மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். எந்தெந்த மாநிலத்தில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கோ அந்த மாநிலங்களை ஒண்டி நீங்கள் ஜனத்தொகையை குறைச்சிங்கனாவே இந்த பிரச்சனை சரியாயிடும். சரி, இன்னைக்கு ஏற்றுறீங்க, இன்னும் 25 வருஷம் கழிச்சு இன்னும் ஏற்றுது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அன்னைக்கு திருப்பி மறுபடியும் டபுள் பண்ணுறீங்க. அப்போ 1800 பேர் வச்சுக்குவீங்களா எம்பியை ஜாஸ்தியாக்கி என்ன பண்ண போகிறீங்க? அவங்களாம் அரசு பங்களா ஒன்று கட்டணும், ஃப்ளைட்டு டிக்கெட்டு ஃப்ரீ, ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீ, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. இதுக்கு தானே நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க? பெண்கள் தாய்மார்கள் நிர்வாணமாக்கப்பட்டு நடக்கப்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு கேட்குறதுக்கு துப்பு இல்லை, நாதி இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் அப்படியே இது பண்ணணும். மக்களுக்கு அதே ரோடு தானே. ரோடு என்ன தங்கத்திலே போட்டு கொடுக்குறீங்க? இல்ல பித்தளை குழாயில மக்கள் தண்ணி குடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்களா? உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியோட சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சார். அரசியல் பரபரப்பு இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு தேர்தலே நெருங்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க கருப்பு கொடி ஏந்தி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொகுதி மறுவரையறை இதை எதிர்த்து தமிழகம் முழுக்க போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த நேரத்தில் இப்படி நடக்கிறது? முதல்ல இது எந்த நேரத்துலையுமே இப்படி ஒன்றும் இருக்கக்கூடாது. என்ன காரணம், டீலிமிட்டேஷன் வரணுமா வேணாமா அப்படின்றது ஒரு எல்லா மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், மாநில மக்களோட கருத்து, அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன இதெல்லாம் கேட்டுட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் நடக்கிற போக்கெல்லாம் பார்த்தா எல்லாமே தன்னிச்சையாக ஒரு மனதாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன நினைக்குதோ அதை செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தலுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிகள், அதாவது குறிப்பாக அதிமுக, தமிழக பாஜக, அவங்களுக்கு அது ஒரு டெம்பரரி ஒரு பின்னடைவு. பாஜகவை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு திமுகவும் தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் பெருசாக எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட்டிருக்கிறது. இது பட் பொதுமக்கள் அப்படின்னு பொறுத்தவரையிலும் இதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி திமுக எதிர்கொள்கிற அந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்கதான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அம்மையார் ஜெயலலிதாவும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும், இல்லை அறிஞர் அண்ணா ஆகட்டும், இல்லை எம்ஜிஆர் அவர்கள் ஆகட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், யாருமே மாநிலத்துக்கு உண்டான அந்த பிரதிநிதித்துவம் குறையுமே, இல்லை அதில் எதனா பிரச்சனைகள் வந்துடுமோ, இது 100% வருதா வரலையா அப்படின்றதுலாம் அடுத்த விஷயம். பட் பாஜக பண்ணக்கூடிய அந்த நகர்வுகள் ஒரு சில நேரத்தில் அது பொதுமக்களுக்கு எதிராகவோ, இல்லை அரசியல் கட்சிகளுக்கு எதிராகவோ, இல்லை மாநில சுயாட்சிக்கு எதிராக போய்விடுமோன்ற அந்த அச்சம் இருக்கு இல்லையா, அதே ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம்தான். டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அப்படின்னா என்ன? தென் மாநிலங்களுக்கு இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், மக்களுக்கு புரிகிற மாதிரி சார்? அதாவது நமக்கு தென் மாநிலங்களில் ஆல்ரெடி அறிஞர் அண்ணா காலத்திலேருந்து என்ன ஒரு பேசுபொருள்னா, வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது, வடக்குக்கு உண்டான முக்கியத்துவம் அரசியல் ஆளுமைகள், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றது தான் அறிஞர் அண்ணாவோட ஒரு குற்றச்சாட்டு. போதிய அளவுக்கு நீங்கள் தமிழகமோ தென்னிந்தியாவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதனால் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க, திராவிட நாடுன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம், இல்லை தென்னிந்தியா அப்படின்னு நாங்கள் அழைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசுபொருள் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு இந்திய சுதந்திரம், அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பிறகு அந்த பேச்சுகள் இருந்தது. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கொண்டு தமிழகத்துக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி அது கடைசியாக ஃபைனலைஸ் ஆகுது. அது 25 வருஷத்துக்கு ஒருக்கா அதை மாற்றணும், ஜனத்தொகைக்கு ஏற்பார் போல் மாற்றணுன்றது சட்ட சரத்து. இப்போது எதுவுமே நடக்காமல் எந்த மாற்றலுமே இல்லை அப்படின்னா அது சரி. பட் இங்கே என்ன நடக்குதுன்னா, வட இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள், உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் ஜனத்தொகை 2 மடங்கு பெருகிவிட்டது. அதே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 2 மடங்கு பெருகவில்லை, ஓரளவுக்கு ஒரு கணிசமாக ஒரு 30 விழுக்காடு 40 விழுக்காடு போல் பெருகி இருக்கிறது. அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜனத்தொகைக்கு ஏற்றாற்போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும் என்றால் 80 சீட் இருக்கிறது கிட்டத்தட்ட 120 130 சீட்டுக்கு போயிடும். இப்போ தமிழகத்தில் 40 இருக்கிறது ஒரு 55 இல்லை 60 கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் வரும். இப்போ ஜனத்தொகை பிரகாரம் நீங்கள் எடுத்திங்கனாலும் இது சிக்கல் இல்லை. எல்லா மாநிலத்துக்கும் நாங்கள் பாதியாக 50% இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது சிக்கல்.
அதில் எப்படி சார் சிக்கல் வரும்? ஏன்னா பாதி அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற அதே தானே மாறப்போகுது. இல்லை கரெக்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதுல அவங்க பாதி எடுத்துக்கிறாங்க, இங்கே இருக்கிறதுல பாதி அப்படின்னும்பொழுது என்ன ஆகும்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இல்லை இந்தி பேசக்கூடிய மாநிலங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். அப்படி அந்த எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது இங்கே தென்னிந்தியாவிலேருந்து போய் கொடுக்கக்கூடிய குரல்கள், அதாவது பிராந்திய மொழிகள் பேசக்கூடியவர்கள், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இது மாதிரி பேசக்கூடியவர்கள், அதே மாதிரி ஒடிசா, உங்களுக்கு அவங்களோட அந்த ரெப்ரசன்டேஷன் என்பது குறைந்து விடுமோ அப்படின்றது ஒரு ஐயம் இருக்கிறது முதல் கட்டம். இரண்டாவது, இப்போது நிலம்னு இருக்குது, ஜனத்தொகையை தாண்டி நிலம் என்பது இருக்குது. இப்போ நிலப்பரப்பறைன்னு ஒன்று இருக்குது. இப்போது ஒரு சாலை நீங்கள் போடுறீங்கன்னா ஜனம் அதிகமாக இருந்தாலும் அந்த சாலை 10 கிலோமீட்டருக்கு போடுறதுக்கு என்ன பணம் ஆகுமோ அதே தான் ஆகும். ஜனம் கம்மியாக இருந்தாலும் அந்த 10 கிலோமீட்டர் போடுற சாலைக்கு என்ன ஆகுமோ அதுதான் ஆகும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு மாநிலத்துக்கு அதிகப்படியான எம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு, அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொடுக்கக்கூடிய பணம் பகிர்வு வந்து அதிகமாக இருக்கிறதா நியாயம், அதுதான் இயல்பு. அப்போ ஜனத்தொகை கம்மியாக இருக்கிற ஒரு மாநிலத்துக்கும் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற மாநிலத்தை நீங்கள் ஒரே மாதிரி கையாள முடியாது. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 டன்னு அரிசி இல்லை 10 டன்னு கோதுமை வந்து நீங்கள் வந்து அரசு கையகப்படுத்து, மத்திய அரசு கையகப்படுத்து அதை வந்து விலையை வந்து சப்சிடைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து அரசாங்கமே வந்து அதில் வந்து அந்த பொருளோட செலவுகள்லாம் ஏற்றுக்கொண்டு அதை வந்து சப்சிடைஸ் பண்ணி கொடுக்குதுன்னா அதே மாதிரி நீங்கள் கம்மியாக இருக்கிற மாநிலத்தை நீங்கள் அது மாதிரி பார்க்க முடியாது. ஒன்றுத்துக்கு கூட செய்ய வேண்டியதுக்கும் ஒன்று குறைச்சி செய்ய வேண்டியது. அப்போ இந்த மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த விகிதாச்சார வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து அதை நியாயப்படுத்தி விடும். ஈக்குவாலிட்டி வெர்சஸ் ஈக்விட்டி அந்த மாதிரி ஆயிரும். அப்போ ஈக்குவாலிட்டின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஈக்குவலாக செய்யணுன்ற மாதிரி வரும். பட் ஆனால் வந்து அங்கே எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது அங்கே தான் ஈக்குவாலிட்டியில் அதிகமாக போகும். அப்போது அரசாங்கம் வந்து மத்திய அரசு என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜனத்தொகையை குறைங்க, ஜனத்தொகை நம்ம நாட்டில் பிரச்சனை, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னாங்க. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாங்க. அப்புறம் நாமே இருவர் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி போகும்பொழுது அப்போது தமிழகம்லாம் பார்த்திங்கன்னா வந்து பாப்புலேஷன் குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள்லாம் ஜனத்தொகை இன்னும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த பிள்ளை பெறக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமாகுது. அந்த குழந்தைகள் அந்த தன்மை என்பது பிறக்கக்கூடிய அந்த தன்மை என்பது இந்த பருவநிலை கால மாற்றங்கள், அதுக்கப்புறம் இந்த உடல் உபாதைகள், இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் நமக்கு வந்துட்டு இருக்கிறது. இதே ஒரு சில மாநிலங்களில் வந்து அதிகப்படியான குழந்தைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், தவறு கிடையாது. ஆனால் இது ஒரு கொள்கை என்றால் அந்த கொள்கை எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரி வச்சுருக்கணும். அப்போ ஒரு கொள்கையை வந்து ஒரு சில மாநிலம் கைப்பிடிக்கவில்லை, அவங்க அப்படி பண்ணலை. அவங்க வந்து அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படி அந்த அரசாங்கமோ இல்லை அந்த மக்களோ வந்து ஒரு பயன்பாட்டிற்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டார்கள். இப்போது அதே கணக்கை வைத்து அவர்களுக்கும் நீங்கள் அதே மாதிரி அதே சட்டத்தில் எடுத்துகிட்டு வருவீங்க, இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் தான் வரும் அப்படின்னும் பொழுது அப்போது தமிழர்களும் வந்து ஏன் அந்த குழந்தை தன்மையை வந்து குறைத்திருக்கணும், ஜனத்தொகை எதுக்கு குறைச்சிருக்கணும்? ஒன்று, குறைச்சதுக்கு நமக்கு தண்டனை மாதிரி ஆகிறது. அரசு சொல் பேச்சு கேட்டதுக்கு மத்திய அரசோட கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தினதுக்கும் ஒரு சில விஷயங்கள் பண்ணதுனால அது வந்து பாதிப்புக்குள்ளாகுது. ஒன்று. இரண்டாவது, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜனத்தொகை பெருகுது என்பது ஒரு பிரச்சனை. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் அ பயோட்டிக் ப்ராப்ளம். ஒரு உங்களுக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாடோ இல்லை வந்து ஒரு சில மாநிலங்களே வந்து ஜனத்தொகை அதிகமாக தான் இருக்குது. இப்போ வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடும்போது வேணால் நம்ம வந்து கம்மியாக இருக்கலாம். பட் ஆரோப்பிய நாடுகள் இல்லை வந்து ஜப்பானு, சிங்கப்பூர் அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளோடு நீங்கள் ஒப்பிடு போகும்போது இந்தியா என்பது ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற ஒரு நாடு. அப்போது இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதனால் வரக்கூடிய உபாதைகள், தன்மைகள் என்னன்றது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம ஜனத்தொகையை வந்து கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு மக்களுக்கு வந்து வேண்டிய உரிமைகள் எல்லாம் பண்ணி கொடுத்து அவர்கள் வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்குறது தான் ஒரு அரசோட தலையாய கடமையாக இருக்கும். அப்போ இவங்க வந்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்கு விட்டு இல்லை மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழணும், மக்களுக்கு வந்து சுகாதாரமான தண்ணி, சாலை மேம்பட்ட ஒரு போக்குவரத்து, விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வாதாரம், அதில் கவனம் செலுத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷனு, என்ஆர்சி, சிஆர்சி இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து இது நல்லதா கெட்டதா, இது பாதிப்பா இல்லையா, இது மதவாதத்தை ஒட்டி போதா, மக்களை இதை பிரிவினை பண்ணுமா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க அதிகமான ஃபோக்கஸை வந்து பண்ணுறாங்க. பப்ளிக் வெல்ஃபேர்ன்றதை தாண்டி பப்ளிக் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் வரா மாதிரி வட இந்தியா, தென்னிந்தியா, இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறித்துவர்கள் வர்சஸ் இஸ்லாமியர்கள் இப்படி தான் இது போகுதே தவிர்த்து ஒரு எல்லாரும் இந்தியர்கள், எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பெரிய மனப்பான்மைக்கு அது போகிறது கிடையாது. மாறாக இதில் இன்னொரு பெரிய சிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னா,
எந்த மாநிலத்தில் இப்போ ஒட்டுமொத்த இந்தியாலையுமே நீங்கள் பாராளுமன்ற சீட்டு ஏற்றுறதை விட எந்தெந்த மாநிலத்தில் வந்து ஜனத்தொகை அதிகமாக இருக்கோ அந்த மாநிலங்களை ஒண்டி நீங்கள் ஜனத்தொகையை குறைச்சிங்கனாவே இந்த பிரச்சனை சரியாயிடும். தொகுதி ஏற்றுறதுக்கு பதிலாக ஜனத்தொகையை குறைங்க அப்படின்னு தொகுதி ஏறத்தை விட ஜனத்தொகையை நீங்கள் குறைங்க. எப்படி ஜனத்தொகையை குறைப்பீங்க? திடீர்னு போய் குறைக்க சொன்னால் குறைப்பாங்களா? குறைக்க மாட்டாங்க. ஒரே குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு அரசு இலவசமாக பண்ணும். 3வது 4வது குழந்தைக்கு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டணும். ஓகே, முதல் 2 குழந்தைக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும். 3வது 4வது குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டணும். இன்னது இது நாட்டில் இப்படி கூட இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து ஜனத்தொகையை அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு 1 குழந்தை தான் இருக்குன்னா அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அரசுக்கு வந்து ஊக்கத்தொகை பணம் கொடுக்கும். இது வந்து நான் வந்து எதுவும் புதுசாக சொல்லலை. மற்ற நாடுகளில் என்ன பின்பற்றுறாங்களோ அதை தான் சொல்கிறோம். இப்போ ஒரு 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு 5 அறிவு உள்ள ஒரு மிருகங்களை விலங்குகளை ஜூவில் வச்சு வைக்கிறனாலுமே ஒரு மிருகத்துக்கு உண்டான இடம், ஒரு மிருகத்துக்கு உண்டான உணவு, அதுக்கு ஒரு உறைவிடம், அதற்கு உண்டான பாதுகாப்பெல்லாம் உறுதிப்படுத்திக்கங்கன்னு தான் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியாக சொல்லுது. அது வந்து 5 அறிவு மிருகம், அது மனிதன் கிடையாது, அதுக்கு என்ன அப்படின்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த சிம்பான்சி, இப்போ சிங்கப்பூர் ஜூலேருந்துலாம் சிம்பான்சி நம்ம வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து வெள்ளை புலி வந்து மற்ற ஜூலேருந்து வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் அனிமல்ஸ்லாம் வரும்போது ஒட்டகச்சிவிங்கி, வரிக்குதிரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து வரும், இல்லை வேறு இடத்துலேருந்து வருதுன்னும் போது அதுக்குன்னு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு யானையை வந்து நீங்கள் சின்ன ஜூவில் வைக்க முடியாது. அதே மாதிரி வந்து ஒரு கழுத புலியை வந்து பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜூவில் வைக்க முடியாது. அதற்கு ஏற்ற இடம் வேணும், அதற்கு ஏற்ற தண்ணி, உணவு, அது உலாத்துறதுக்கு இடம், உழவிடம் இதெல்லாம் இருந்தால் தான் வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு மிருகத்துக்கே ஒரு சட்டம் என்பது ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னும் போது ஜனத்தொகை ஏறி போகுது. அதனால் நான் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை ஏற்றிக்குவேன். சரி, இன்றைக்கி வந்து ஏற்றுறீங்க, இன்னும் 25 வருஷம் கழிச்சு இன்னும் ஏற்றுது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அன்றைக்கி திருப்பி மறுபடியும் டபுள் பண்ணுறீங்க, அப்போ 1800 பேர் வச்சுக்குவீங்களா எம்பி? கொஞ்சம் ஒரு கணக்கு வேணும் இல்லையா? ஆல்ரெடி மாநகராட்சின்றீங்க, பெருமாநகராட்சின்றீங்க, இதாகிடுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து, அதுக்கப்புறமா வந்து 3rd கிரேட் முனிசிபாலிட்டி, 2nd கிரேடு, 1st கிரேட் முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிரேட் முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் கார்பரேஷனு. இப்படி மாற்றுறீங்க. மக்களுக்கு அதே ரோடு தானே. ரோடு என்ன தங்கத்திலே போட்டு கொடுக்குறீங்க? இல்லை பித்தளை குழாயில் வந்து மக்கள் வந்து தண்ணி குடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? இன்னமும் அதே பிளாஸ்டிக் பைப்பில் பாதி தண்ணியும் பாதி கண்டதும் கலந்ததும் குடிக்கிற தண்ணியிலே வருது. இதுதான் இயல்பு. இல்லை ரேஷன் கடையில் வந்து நீங்களே எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு ரேஷன் பொருளை கொடுக்குறீங்களா? நம்ம போய் தான் வாங்குறோம். நகராட்சியே பேர் மாற்றுறீங்க. பேரை மாற்றி பெருசு அந்த அந்தஸ்து இந்த அந்தஸ்தெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க? வரியை ஏற்றி விட்றீங்க, தண்ணி வரி ஏற்றி விட்டுட்றீங்க. உலக வங்கியில் கடன் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 50,000 வீடு ஒரு வார்டில் இருக்குன்னா அது 80,000 வீடு ஆக்கிக்கிறீங்க. அப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து கடனை பெறுறீங்க. அந்த கடனை நம்ம மக்கள் தலையில் சுமத்துறீங்க, வரியை வாங்கி நாட்டை கடனாளி ஆக்கிட்டு போய் விட்டுறீங்க. இதுதான் இப்போ நாட்டில் இருக்க பிரச்சனை. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. அதாவதுங்க இந்த எம்பி எல்லாம் அப்படியே சிறப்பாக செயல்படுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? 30% மேலே இவர்கள் மீது குற்ற பின்னணி இருக்குது அப்படின்னு ஏடிஆர்னு ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து வருஷம் எடுக்கல. அப்போது நீங்கள் வந்து ஆசிரியர்களையோ ஆய்வாளர்களையோ இல்லை நாசா சயின்டிஸ்ட் மாதிரி இஸ்ரோவில் இங்கே சயின்டிஸ்ட்டுகளோ இல்லை அப்துல் கலாம் ஐயா வாரிசுகளையோ இல்லை வள்ளலார் போன்றவர்களையோ பட்டினத்தார் போன்றவர்களையோ ஆன்மீகவாதிகளையோ இல்லை பண்பாளர்களையோ இல்லை நல்ல அரசியல் ஆளுமைகள் காமராஜர், கக்கனு, எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள் அந்த மாதிரி வகையறெல்லாம் போகலை. நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க? ஏடா கூடமான ஆள், சாராய வியாபாரம் பண்ணுறவங்க, கல்வியாளர்ன்ற பேரில் கொள்ளையடிக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்டு பண்ணுறவங்க, மாஃபியா நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் தான் இன்றைக்கி அரசியலில் அதிகமாக இருக்கிறாங்க. இவங்களோட எண்ணிக்கையை அதிகமாக்கி என்ன சாதனை நீங்கள் பண்ண போகிறீங்க? பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அதில். அப்போது இது மாதிரி ஜெயிலில் இருக்கிற வேண்டியவங்க நம்பர் வந்து, அதாவது நாயப்படி 543 ஒரு 30% க்ரைம் ரேட்டில் இருக்குது. நாயப்படி இருக்க வேண்டிய இடமே வேறு. அதுக்கு கோர்ட்டில் வந்து வழக்காடு மன்றத்தில் நீதியை வேகப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து தண்டனை நெருக்கப்பட்டால் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா வைப்பீங்கன்னு பார்த்தா பாராளுமன்ற எண்ணிக்கையை ஏற்றுறன்றீங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு மேபி அது தேவையாக இருந்திருக்கலாம். அன்றைக்கி சட்டத்தை போட்டிருப்பாங்க, ஏற்றிருப்பாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தையே நீங்கள் மறு ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது பண்ணவே கூடாதா? இப்போ பண்ணி என்ன புண்ணியம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், சரிங்க 850 சில்லற ஆக்கிட்டீங்க, உடனே இப்போ என்ன ஆக போகுது? உடனே இப்போ ஒரு 40 எம்பிக்கு பதிலாக இன்னும் 20 எம்பி கொடுத்துட்டோன்னே இவங்க வந்து அங்கே பிரச்சனையை சொல்லிடுவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து
தமிழ்நாட்டில் அவங்க மெட்ரோ ட்ரெயினுக்கு திட்டம் பணத்துக்கு கேட்ட உடனே மோடி தூக்கி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா இவங்க வந்து திருப்பி போயிட்டு இல்லைங்க எங்கள் ஊரில் நீட்டு பிரச்சனை இருக்குதுங்க, எங்களுக்கு இது மாநில சுயாட்சி சம்பந்தம், எங்கள் குழந்தைங்களாம் சாவுதுங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்கன்ன உடனே சொன்னோன்னா முன்னாடினா 40 தான், இப்போ 60 MP வந்து சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நம்ம வந்து உடனே இந்த நீட்டை ரத்து பண்ணணும்னு உடனே பிரதமர் மோடி பண்ணுவார். சரி இப்படி வச்சுக்கிறேன், கேரளாவிலேருந்து போகிறாங்க, அதெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது முல்லை பெரியாறில், நாங்கள் முன்னாடி 20 பேர் MP, இப்போ நாங்கள் 30 பேர் MP கொடுக்க முடியாதுன்னா உடனே மத்திய அரசு வந்து இல்லை அப்படின்னு பண்ண முடியுமா? அதே சிஸ்டம், அதே ஜுடிஷியரி, அதே ரூல்ஸு, அதே ஸ்கீம்ஸ் தான். எம்பியை ஜாஸ்தியாக்கி என்ன பண்ண போகிறீங்க? அவங்களாம் அரசு பங்களா ஒன்று கட்டணும், ஃப்ளைட்டு டிக்கெட்டு ஃப்ரீ, ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீ, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. இதுக்கு தானே நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்க? இல்லை, இப்போ அந்த பக்கம் வட மாநிலங்களோட MP அதிகரிச்சுட்டா மத்திய அரசுல ஆட்சியை ஈஸியாக கைப்பற்றலாம். அதுதான் அது தொலைநோக்கு பார்வை, ஒரு தூர நோக்கு திட்டம் என்பது அதுதான். ஓகே. அப்போ நமக்கு வந்து இங்கே போனால் வந்து நம்ம வந்து முன்னெல்லாம் ஹிந்தியில் பேசணும், ஹிந்தியில் பேசினா ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுகவே திட்டுறாங்கனால இப்போ இங்கிலீஷில் பேசுகிறோம். இது என்னடா இது, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால் பேச முடியல, நம்மளால் பண்ண முடியல. தென்னிந்தியாவில் ஃபெலோஸ் வந்து சுத்தமாக நம்மளை மதிக்கவே மாட்டுறானுங்க, அவனுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானுங்க, டிஃப்ரெண்ட் வேர்ல்டில். நம்ம ஒரு விஷயத்த சொல்லி அப்படின்னா அவன் திருப்பி ரியாக்ட் பண்ண மாட்டேன்றான். என்னப்பா ஏதோ பண்ணுறேன் என்னப்பா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே டெவலப் ஆன ஒரு விஷயம். அறிஞர் அண்ணா அங்கே தான் சாம்பியன் அந்த விஷயத்தில், அங்கே நிற்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதனால தான் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க, மோடியா இந்த லேடியான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க அந்த காலத்துக்கிட்ட. அப்போது இன்றைக்கி வந்து இது தேர்தலுக்கு பிறகு இருந்தால் இது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்காது, தேர்தல் நேரத்தில் வருது. இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி மாறுது. பட் இது வந்து நேஷ்னல் அரசியல் வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். தேசிய அரசியலில், தேசிய பங்கீடில் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை இல்லை தென்னிந்தியாவோட முக்கியத்துவம் என்பதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பண்ணுறது வரவேற்புத்தக்கது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் உள்ளூர் அரசியல் என்பது தான் முதல்ல முக்கியம். உங்களுக்கு முதல்ல வந்து அடிப்படையில் உங்களோட உள்ளாட்சி சரியாக இருந்ததுனாலுமே உங்களோட 60% வாழ்வாதார பிரச்சனைகள் தீர்வு செய்யப்படும், உள்ளாட்சி சரியாக இருந்தாலுமே. அதான் தான் உள்ளாட்சி நல்லாட்சின்ற மாதிரி சொல்லுவாங்க. கார்ப்பரேஷன், லோக்கல் பாடி, அர்பன் லோக்கல் பாடிஸ் நல்லா இருந்தாவே உங்களுக்கு நல்ல குடி தண்ணீர், உங்களுக்கு வந்துட்டு தடையில்லா மின்சாரம் போன்ற விஷயங்கள், குப்பை கூலங்கள் இல்லாத ஒரு சூழல், நாயெல்லாம் வந்து ரோட்டில் படுத்து கிடக்காம மனிதர்களுக்கு வந்து அமைதியாக வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழல், பார்க்கு சாயந்தரமானால் போகிறதுக்கு, நடந்து போகிறதுக்கு ஒரு நடைபாதை, போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சிட்டி இல்லை ஒரு கிராமம் அப்படின்றத உள்ளாட்சியை உறுதி செய்ய முடியும். அந்த உள்ளாட்சி உறுதி செய்கிறது கிடையாது. சரி, அதுக்கு அடுத்து உள்ளாட்சியும் நகராட்சியும் ஃபெயிலியர். அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சட்டமன்றத்துக்கு வரோம். பரவாயில்ல, கவுன்சிலர் செய்யலைன்னா இல்லை, அதுக்கு மேலே மேயர் இது எம்எல்ஏ இருக்கிறாரு. நம்ம எம்எல்ஏ கிட்ட போய் நம்ம சொன்னோன்னா எம்எல்ஏ செஞ்சு கொடுத்துருவாரு. சார் ரோடு மோசமாகுது, ஏன்பா என்கிட்ட சொல்கிற, கார்பரேஷனில் சொல்லுப்பா. சார் தண்ணி வரல, ஏன்பா என்கிட்ட சொல்கிற, நகராட்சியில் போயிட்டு அந்த குடிநீர் திட்டம் குழாய் அதிகாரி இருப்பேன் வாரியத்தில் போய் சொல்லுப்பா. சார் இபி லைன் அடிக்கடி ஃபால்ட் ஆகுது, ட்ரிப் ஆகுது, வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு ஏசி எல்லாம் பற்றினு போகுது சார், கம்ப்யூட்டர்லாம் வேறு அடிக்கடி, ஏன்பா என்கிட்ட சொல்கிறேன், இப்போ இபியில் சொல்லுப்பா. அப்போ அவரும் பாதி நேரத்தில் வேலை செய்கிறது கிடையாது. சரி, கவுன்சிலரும் கை விட்டார், எம்எல்ஏவும் கை விட்டார். சரி நம்ம எம்பி கிட்ட போவோம் அப்படின்னு பார்த்தா எம்பி, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் டெல்லிக்கு கீழே இறங்குறதே கிடையாது, நீ என்ன மேன் வந்தவாசிலேருந்து வந்துட்டு உள்ளூர் பிரச்சனைலாம் பேசுகிற, செய்யாறில் பிரச்சனை, வந்தவாசி பிரச்சனை, அவங்க எம்பியை போய் கேளு மேன். நான்லாம் அதெல்லாம் டீல் பண்ணுவேன். நான் எதனா பெரிய இஷ்யூ, டெல்லி ரேட்டில் பண்ணுற மாதிரி எதனா இஷ்யூ இருந்தால் சொல்ல, நான் அதை தான் பேசுவேன்ற மாதிரி இருக்காங்க. இப்போது இங்கே உள்ளூர்லேயே இவ்வளோ ஓட்டம் இருக்குது. இப்போ இதில் நீங்கள் எம்பி நம்பரை ஏற்றி யாருக்கு என்ன செய்ய போகிறீங்க, யாருக்கு என்ன புண்ணியம்? நாட்டில் மக்கள் பிரச்சனை அதிகமாக இருக்குது, நாட்டில் தேவைகள், மக்களுக்கு உண்டான தேவைகள். இப்போ எண்ணிக்கை அதிகமாக்குறோன்னு இப்போ துடிக்கிறாங்க இல்லையா, பாராளுமன்றம் கூட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு எதனா பெருக்கணுன்ற அந்த எண்ணம் எதனா வந்துச்சா? 25 வருஷத்துக்கு நடுவில் ஒரு வாட்டி எம்பியை ஒண்டி ஏற்றணும், எம்பி சம்பளத்தை ஏற்றணும், பங்களாவை கட்டணும், இடிக்கணும், ஃப்ளைட்டில் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கணும், கேன்டீனில் நல்லா சாப்பாடு போடணும், இதெல்லாம் தோணுது பாராளுமன்ற உறுப்பினருக்கு. அந்த ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினரையும் பிரதமரையும் தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன இந்த 50 வருஷத்தில் பெருசாக செஞ்சிட்டீங்க? வரி ஏற்றணும். வெள்ளக்கார வர்றதுக்கு முன்னாடியே கௌரவமாக கம்பீரமாக வாழ்ந்த இனம்தான் இந்திய மக்கள். பேர் வச்சுக்கலாம் நம்ம மாறி மாறி, மராத்தா ரீஜன், இது வந்து மட்ராஸா ரீஜன், இது வந்து கேரளா ரீஜன், இது வந்து முகால் அவங்க அந்த சைடில் செட்டில்மெண்ட் ஆனாங்க, இது வந்து மதுரா அந்த சைடு இருந்தது, இது சிந்து, இது வந்து ஒரு கலாச்சார நாகரிகம் பேர்கள் மாறும். பட் ஆனால் அந்த காலத்திலே வைரம் வைடூரியம் வியாபாரம் பண்ணியிருந்தவங்க, அந்த காலத்திலே சில்க் துணி சைனாலேருந்து வாங்கி போட்டிருக்கிறாங்க, அந்த காலத்திலே வந்து நகைக்கு உண்டான முக்கியத்துவம், ஜுவல்லரிக்கு உண்டான முக்கியத்துவம்லாம் இருந்திருக்கு. நாகரிகத்துக்கோ இல்லை தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கோ இல்லை விவசாயத்துக்கோ எதுக்குமே குறையில்லாத
ஒரு இந்தியாவை தான் இருந்திருக்கு. அதனால தான் வெள்ளைக்காரன் வந்து இதை வந்து கையகப்படுத்துகிறான். இப்போ நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறன்ற பேரில் நீங்கள் எவ்வளோ ஆறுகளை நாசம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ குளங்குட்டையை வந்து நாசம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ இயற்கைக்கு எதிராக போயிருக்கிறீங்க, எவ்வளோ குப்பை தொட்டியை நீங்கள் உருவாக்கிருக்கீங்க, குப்பை நகரமாக எவ்வளோ உருவாக்கியிருக்கிறீங்க, எவ்வளோ மலையை குறைஞ்சி நாசமாக்கி இயற்கையை வந்து கெடுத்துருக்கிறீங்க. நீங்கள் பண்ண சாதனைலாம் இந்த பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு இதை தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியா வந்து அமைதியான இந்தியா, இயற்கை வளமும் ஒரு செயற்கையான விஷயங்கள் குறமாகவும் ஒரு கூட்டு குடும்பமாக அழகான வாழ்ந்த ஒரு கலாச்சாரம். இன்றைக்கி வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை வளர்ச்சியாக பார்த்தா வளர்ச்சி, வியாபாரமாக பார்த்தா வியாபாரம். நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கெல்லாம் காரில் போகிறாங்க, இன்றைக்கெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நாங்கள் ஒண்டியாக போகிறோம், உலகம் பூரா போகிறோம். ஹாங்காங்லேருந்து தான் போகிறான், சைனாலேருந்து தான் போகிறான், ஸ்ரீலங்காலேருந்து தான் போகிறான். ஏதோ இந்தியா ஒண்டி வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அப்போ ஊழல்னு வரும்போது அதிகமாக இருக்குது. யார் இந்த ஊழலை பண்ணுறது? பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள். சரி, இப்போ கவுன்சிலர் ஏற்ற வேணாம், எம்எல்ஏ இப்போ ஏற்ற போகிறதில்ல. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுறன்றது எந்த வகையில் மக்களுக்கு அது வந்து சேவையை கொடுக்கும் போது எனக்கு தெரியல. தேவையில்லாத ஒரு விஷயம். நான் சொன்னது சிம்பிள். எந்தெந்த மாநிலத்தில் ஜனத்தொகை ஏறுதோ அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்தந்த மாநிலத்துக்கு பாருங்கள் போகிறோம். சீட்டு சேர் வேணாம், இருக்கிற சேரே போதும். ஏன் 543 பேர் போதாதா? ஆல்ரெடி இதிலே ஓர வஞ்சனை இருக்குது. 130 சீட்டும் நம்ம தான் தென்னிந்தியாவுக்கு வரும். இப்போவே தென்னிந்தியாவில் ஓட்டு போட்டாலும் பெரிய விஷயங்கள் மாறதில்ல. வட இந்தியாவில் ஒரு 4 ஸ்டேட்டு ஜெயிச்சு அதை வச்சு ஆட்சி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய குரல்கள் கேட்குறதில்ல. இப்போ காவேரி பிரச்சனைக்கு கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு ஏன் எப்போ பார்த்தாலும் போட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா நீங்கள் அதை ஒரு தீர்வு கொடுக்கறது இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ 543 இருக்கும்போதே தீர்வு கொடுக்கல. நாளைக்கு இப்போ கர்நாடகாவில் இன்னும் எம்பி கூடுதுன்னா நீங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருவீங்களா? பிஜேபியும் காங்கிரஸும் இப்போ நாங்கள் 60 ஆனால் அவங்க 45 ஆக போகிறாங்க. ஒருவேளை பிஜேபிக்கு எம்பியே இல்லை, கர்நாடகா பிஜேபிக்கு எம்பி சீட்டு நிறைய கிடைக்குது. அப்போ யார் பேச கேட்கும்? அதேமாரி காங்கிரஸ் இங்கே வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. திமுகவோட முதுகு சவாரி செஞ்சு வந்தால் உண்டு. ஆனால் கர்நாடகத்தில் காங்கிரஸ் தனியாக கூட எம்பி ஜெயிக்கலாம், ஆந்திராவில் காங்கிரஸ் தனியாக கூட எம்பி ஜெயிக்கலாம். இப்போ காங்கிரஸ் கட்சி அதிகமாக ஜெயிக்குது. நாளைக்கு கிருஷ்ணா நதி நீர் எங்களுக்கு தண்ணி வேணும்னா என்ன பண்ணுவீங்க? இந்த சிண்டு முடிச்சு விளையாட்டு பண்ணுவீங்கல்ல. இதெல்லாம் வேண்டான்றதுனால அதாவது தென்னிந்தியாவுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் ஜாஸ்தியாக என்னென்ன வரும்ன்றது தெரியாது. அதனால் இருக்கிறது 543 நல்லா தான் இருக்குது. அந்த நம்பருக்கு என்ன அரசியல் பண்ணுமோ அதை பண்ணால் போதும். நீங்கள் பண்ண அரசியலெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இது வந்து தேசம் வளர்கிறது, இது வந்து மக்கள் தொகை பெருக்கணும். வாஜ்பாய் ஐயா நல்லவர், 25 வருஷம் தள்ளி போட்டார். சரி, இதுக்கு தீர்வு வேணுமா? ஜனத்தொகையை குறைங்க. அதுக்காக தான் தள்ளி போட்டதே இந்த 25 வருஷம். இந்த பிரச்சனைகள்லாம் வருது, மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க, இது எதுக்கு தலைவலி அப்படின்னு தள்ளி போட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஏன்னா ஜனத்தொகை வந்து குறைஞ்சிருக்கீங்க, ஜனத்தொகை கூடலை. நான் இன்னொன்று, தமிழ்நாடு ஜனத்தொகை கூடணுன்றதும் தவறான விஷயம். ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கணுமோ, இப்போ ஒரு பெட்ரூம் எடுத்துக்கோங்களேன். பெட்ரூம் வந்து ஒரு 12க்கு 10 இல்லை 15க்கு ஒரு 20 இருந்தால் தான் அந்த ரூம் அழகாக இருக்கும். 30க்கு 30 ஒரு பெட்ரூம் நீங்கள் கட்டி அதில் ஒரு பெட்டு போட்டு பாருங்கள், பயமாக இருக்கும். 4 சைடு என்னடா செவுறு அங்கே இருக்குது, இங்கே இந்த ஃபேனு எங்கே நாங்கள் காற்று 4 ஃபேன் போடணும் பெட்ரூமுக்கு. ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. ஒரு காடு 100 சதுர கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த காட்டில் வந்து ஒரு 20 புலி, ஒரு 300 மான், ஒரு 50 காட்டு மாடு, அதில் வந்து ஒரு 10 யானை, இப்படி இருந்தால் தான் அந்த காடு செழிக்கும். மழை வரும், அது நாடு செழிக்கும், அதுக்கேற்ற பறவைகள் இருக்கணும். அது வந்து பழத்தை சாப்பிட்டு மரம் வரும், மரம் வந்து இயற்கையை வந்து தண்ணி வரும், எல்லாம் செழிக்கலாக இருக்கும். இப்போ ஒரு காடுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கிற மாதிரி நாட்டுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பார்க்க மாட்டேன்றீங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல அதிகமாக சீட் ஆக்கிட்டு நம்ம இங்கே ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிச்சிட்டா தொடர்ந்து பிரதமராகவே இருந்துடலாம். ஐயா, பிரதமர்ன்றது ஒட்டுமொத்த நாட்டுக்குன்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்றைக்கு மிசோராமில் அவ்வளோ பிரச்சனை நடந்தப்போ நீங்கள் போய் பார்க்காம நீங்கள் வந்து தனியாக கேவலமாக உங்களுக்கு கொண்டு எது தேவையோ அந்த அரசியல் நீங்கள் பண்ணீங்களோ அன்றைக்கே வந்து உங்களுக்கு வந்து முகாந்திரமே இல்லை. இப்போ அதிகமான நம்பர் எம்பி ஆக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போவாச்சும் 40 நாள் 70 நாள் கழிச்சு வாயை திறந்தீங்க, அப்புறம் சுத்தமாக பேசவே மாட்டீங்க. மிசோராம் பிரச்சனை பேசுறதில்ல. மணிப்பூர் பாலியல் சீண்டல், பெண்கள் தாய்மார்கள் நிர்வாணமாக்கப்பட்டு நடக்கப்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லை, நாதி இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே இது பண்ணணும். பெண்கள் மேலே பாசம் 33% இடஒதுக்கீடு வரணுமா பெண்களுக்கு? ஏன் 543 இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானா? இப்போ தானே போச்சு 2024 தேர்தல், 2 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கி கொடுக்க வேண்டியதானா? தாய் பாசத்தை காட்ட வேண்டியதானே? அன்றைக்கி பெண்களுக்கு 33 கொடுக்க வேணாம்னு யார் சொன்னது? இங்கே ஆண் பெண்ணுன்றதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. நல்லவங்களா கெட்டவங்களா தான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. 1. 2வது, நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்க, அதை யாரும் எதிர்க்கலை. சும்மா தமாஸ்க்கு பண்ணணும்னு பண்ணாதீங்க, நாம்கே வாஸ்துக்கு பண்ணாதீங்க.
பெண்கள் உண்மையிலேயே வந்து அரசியலுக்கு வரணும்னா அதற்கேற்ற உட்கட்டமைப்பு, அதற்கேற்ற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தேவை. சொந்த கட்சிக்காரனே பாலியல் சீண்டல் பண்ணுறானுங்க பண்ணாடைங்கன்ட்டுன்னு ஒவ்வொரு கட்சியிலையும் மகிழா அணியில் இருக்கிறவங்க, மகளிர் அணியில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எத்தனை கட்சியில் யோகியமாக அதை நடவடிக்கை எடுக்கிறீங்க? அந்த குறைந்தபட்ச அக்கறை இருக்கா உங்களுக்கு? இந்த லிஸ்ட் எடுத்து போட்டால் ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லலாம். இந்த விஷயத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எதனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தது தொலைச்சிருவாங்க. ஏன்னா அந்த கட்சி பொறுப்பில் இருந்தது ஒரு பெண்மணி. ஓ, மகளிரை டிஸ்டர்ப் பண்ணுறேன், நீ யார் அது தூக்கு, அப்படி. அந்த மாதிரி எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்ல வரோன்னா, அந்த ஆளுமை தான் அங்கே முக்கியம். இந்த எண்ணிக்கை, உட்கட்டமைப்பு அப்படின்றது அதெல்லாம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம இந்த ரிசர்வேஷன் வந்து இப்போ சாதிய ரீதியாக பார்க்குறோன்னா அதனுடைய அமைப்பு வேறு, அதனுடைய தேவை வேறு, அதனுடைய தேவை இருக்கிறது. 33% பெண்களுக்கு கொடுக்கறது தவறு கிடையாதுங்க, அது வரவேற்கத்தக்கது. அதை கொடுக்குற மாதிரி காட்டி இவங்க வேற எதையோ செய்கிறாங்க, அதுதான் இங்கே சிக்கல். ஓகே, அதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது. நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.